நம்ம தல அஜித் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல தற்போது உருவாயிட்டு வர படம் தான் விடாமுயற்சி. இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மகிழ் திருமேனி இந்த படத்தை இயக்குறாரு. தல அஜித், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், த்ரிஷா, ஆரவ் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்துல இணைஞ்சு நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அதே வேளையில விடாமுயற்சி படத்துல தல அஜித் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை தல அஜித் அவருடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அதிகாரப்பூர்வமாகவே ஷேர் பண்ணியிருக்காரு. அஜித் சார் அந்த சீன்ல கார் வேகமா ஓட்டும் போது கார் ஸ்கிரிப்ட் ஆகி அடிப்பள்ளத்துல கவிழ்ந்துடுச்சு. மொத்த யூனிட்டுமே பதறி போய் அஜித் சாரை நோக்கி ஓடுனாங்க. ஹம்மர் கார் என்பதால் அவருக்கு பெருசா எங்கேயுமே அடி பாதிப்பு அப்படின்றது இல்லை. கார்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. இந்த வீடியோ இப்பதான் வெளியிட்டோம். அதுக்கான காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாங்க. ஆனா பல பேர் பார்த்தோம் அப்படின்னா விடாமுயற்சி படம் டிராப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல உழைச்ச அத்தனை பேருக்கும் மனசு நிச்சயம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ரசிகர்களுக்கு படத்தோட டீமுக்கும் மனத்தெம்ப கொடுக்கிற வகையில அவங்கள உற்சாகப்படுத்துற வகையில தான் இந்த ஒரு விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது ஆக்சிடென்ட் ஆன இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கோம். இது கண்டிப்பா படம் டிராப் ஆகல, படம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சியை ரசிகர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத தல அஜித் அவருடைய அபிஷியல் மேனேஜரான சுரேஷ் சந்திரா அதிகாரப்பூர்வமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விடாமுயற்சி படம் ட்ராப் ஆயிடுச்சு, இனிமேல் அந்த படம் தேராது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பதிலடியாக இந்த ஒரு இன்டர்வியூ அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.